வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சிலது வந்து நியூ ட்ரெஸ்ஸஸாக வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் காட்டுறேன். ஆல்ரெடி நான் வேர் பண்ணதை வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி டைப்பான ஒரு ஸ்கின் டைட் டாப் இது. அண்ட் இந்த மேக்ஸி வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வேர் பண்ணுறப்போ. ட்ரெண்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஏஜியோவில் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. 500லேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒகேஷன்ஸ்க்குமே வேர் பண்ணலாம். ஷாப்பிங் போகிறதுனாலும் நான் இதை வேர் பண்ணுவேன். இல்லை பார்ட்டி, டின்னர் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறதுனாலும் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ட்ரெஸ் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ராவலுக்குமே வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒகேஷனுக்குமே வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்குவேன். எங்கே போகிறதுனாலுமே வந்து டக்குன்னு வந்து எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும், மேக்ஸி. அண்ட் அதுலேயே 2-3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏதாவது ட்ரிப் போகிறேன் இல்லை எங்கேயா வெளியில் போகிறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக ட்ரிப்புக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணிப்போம். ஒரு மேக்ஸி, அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் சூட், அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பேசிக்கான டிஷர்ட் அண்ட் பேண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதில் செகண்டாக வந்து ஜம்ப் சூட் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப தூரம் வந்து நீங்கள் வாக் பண்ணுறீங்க அந்த மாதிரினா இதை வேர் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஷூஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கப்பூர் போனப்போ வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அங்கே வந்து சைஸஸ் வந்து எஸ், எம், எம், எக்ஸல் கூட இருக்காது. ஆனாலும் வந்து எஸ் வந்து அந்த டைமில் எனக்கு ஃபிட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த பிளாக் கலர் ஜம்ப் சூட். அண்ட் இதுவும் வந்து என்னோட ட்ரிப்பில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகிறப்போ வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் வந்து கொஞ்சம் காமனாக வேர் பண்ணுற மாதிரியான இன்னர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆரல்ஸ் வந்து ஸ்ட்ராப்லெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட சூட்கேஸில் வந்து ஏதாவது ட்ராவலுக்கோ இதுக்காக போகிறேன் அப்படின்னா ஒரு டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2-3 டிஷர்ட்ஸ் இருக்கும். அதிலே வந்து ஜீன்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்குவேன். அண்ட் டிஷர்ட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால ஒன்று வந்துட்டு இந்த ஃபுல் ஹேண்ட் இந்த மாதிரி டிஷர்ட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த சைடு வந்து ஹிப் கிட்ட வந்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லவ் ஹேண்டில்ஸ் வந்து அழகாக வந்து ஹிப்பில் வந்து தெரிகிற மாதிரி இங்கே வந்து டிஷர்ட்டில் இருக்கும். டிஷர்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஷர்ட் வந்து வெப்சைட் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வெப்சைட் ஸ்டோரில் தான் போய் நேரில் போய் செக் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கண்டிப்பாக வந்து டெனிம் கோட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும். அண்ட் இது என்னோடய ஃபேவரட். அண்ட் இதுக்குள்ளே வந்து டிஷர்ட் வந்து போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இந்த ஓவர் கோட் வந்து நான் கண்டிப்பாக வந்து டெனிம் கோட் வந்து வேர் பண்ணிக்குவேன். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராப்லெஸ் உள்ள டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதை போட்டுட்டு இது பேர் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து டிஷர்ட்டோடையும் பேர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸியோடையும் நான் வந்து பேர் பண்ணிக்குவேன். இதோட பேர் பண்ணுறது எனக்கு டிஷர்ட்ஸ் வேர் பண்ணுறதோட ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லுக் கொடுக்கும், ரிச்சாக. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த வெஸ்டர்ன் வேர் அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து நிறைய ஆக்சரிஸ் வந்து பேர் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் ப்ரேஸ்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ப்ரேஸ்லெட்ஸ் வந்து சேர்த்து வந்து பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரல்ஸ் பெரிய செட்டாக ஒரே ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி வரும். ஸோ அதுவும் நீங்கள் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பிக்சர்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இயரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக ஒரு ஸ்டெட்டோடு வந்து போயிடலாம்.
ஆரல்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஹேங்கிங் லூப்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னோட ரீசெண்டாக புதுசாக வாங்கின ட்ரெஸ். இது மேக்ஸி டைப்பில் தான் வந்து இது இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் ஸ்லீவ் வந்து இந்த லென்த் இருக்கும் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளோர் லென்த்துக்கும் இருக்குது அண்ட் உங்கள் ஹைட்டை பொறுத்து. எனக்கு இது ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வந்துடுச்சு அண்ட் ஆக்சுவலாக இது நீ வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது என்னோடய ஃபேவரட். சம்மர் ரிச் லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எங்கேயாவது போனால். நெக்ஸ்ட் இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம கரெக்டாக தேடி வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸே நம்ம எடுக்கலாம் அங்கேருந்து. அண்ட் அங்கே மேஜராக வந்து 2 ஸ்பாட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ண காதர்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். அதில் ஒரு கடையாக வந்து நான் பார்த்துட்டே போவேன். அங்கே பிக் பண்ண ட்ரெஸ் தான் வந்து இது. இன்னொரு ஸ்பாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடையாக இருக்கும். ஸோ எப்போ எந்த டைமில் எந்த ஷாப்பில் வந்து கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிடுவேன் திருப்பூர் போனாலே. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஷாப்பில் கிடைக்குதோ. ஸோ வெஸ்டர்ன் வேர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து மேக்கப் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து ஃபில் பண்ணுவேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து போல்டாக வந்து யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டெட்டோட பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லேட் ஷேட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேட் ஷேட் வந்து கண்டிப்பாக வந்து வெஸ்டர்ன் வேருக்கு வந்து நல்ல ஆப்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்கள் ஸ்கின் டைப் சூட் ஆகிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஐப்ரோ பென்சிலும் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஐப்ரோ பேலட்டாகவும் விற்குது. ஸோ ஐப்ரோ பென்சிலே வாங்கிக்கோங்க. ஸோ ஐப்ரோ பென்சில் பிளாக் ஆர் ப்ரௌன் டார்க் ப்ரௌனில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெரூன் கலர் ஷேட் ஆர் நியூட் கலர் ஷேட்ஸ் மெரூன் ஆர் நியூட் கலர் ஷேட்ஸில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட கம்ஃபர்டபுளான வெஸ்டர்ன் வேர் அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் டாப் ஷார்ட் டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை குர்த்தி ஷார்ட் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்படி தான் வந்து அது இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஜீனோட பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வித் ஒரு போனிடெயில் போட்டாலே வந்து சூப்பராக வந்து இருக்கும் அந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ்லெஸ் போகிறனால நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஆர்ம் ரோல் யூஸ் பண்ணிவிட்டு வேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஜீன் வந்து கண்டிப்பாக வந்து பேக்ஸில் இருக்கும். அதுலேயே இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு இப்போ வந்து இந்த மாம் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் லென்த் உள்ள பேண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபிட்டு வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. ஏன் சைஸில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக வந்து இந்த பேண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் யூஸ்வலாக வந்து நிறைய இடத்துல இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மாம் ஃபிட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லென்த்தான ஜீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேரில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட சைஸ் அண்ட் ஃபிட்டுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என் சைஸில் யாராவது இருப்பீங்க அப்படின்னா தைரியமாக இது வாங்கலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் பர்ஃபெக்ட் ஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸில் வந்து 2-3 டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுருப்பேன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் இன்னொன்று இது ஒரு பேசிக் டீ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண லைஃப் ஸ்டைலில். ஸோ இதுவும் ஆன்லைன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்ன் வேர் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட்ஸ் வெஸ்ட் சைடு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் இதில் தான் யூஸ்வலாக வந்து இப்போ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து திருப்பூரில் நான் சொன்ன 2 ஸ்பாட்ஸ். ஸோ அங்கே எங்கெல்லாம் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கிடைக்குதோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அது வந்து எங்கள் ப்ராண்டா இல்லை என்னென்னா பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பிக் பண்ணிட்டேன். வந்து நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் வந்து அது ஒரு ஷெல் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து உல்ட்டா பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹேங்கரில் போட்டு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அம்மா அந்த மாதிரி தான் வந்து டேரெக்டாக சன்லைட்டில் போடாமல் நிழலில் போட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அந்த ஹார்ஷாக ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஷர்ட் மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து போயிடும். ஸோ வெஸ்டர்ன் வேர் பொறுத்த வரைக்கும் வந்து சோப் பண்ணி வாஷ் பண்ணி டக்குன்னு ட்ரை பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து லிமிட்டடாக வச்சுட்டு அதே வந்து ரிப்பீட்டடாக போடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும். அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒன்று போடுறீங்க அப்படின்னா அதே ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் வேற ஒரு ஒகேஷனுக்கு போடுங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணிங்கனாலும் ட்ரெஸ் வந்து மெயின்டைன் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பாண்டிச்சேரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது.
அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃபுல் மேக்ஸி. எனக்கு பிடிச்ச கலர், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது உடனே வந்து பிக் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி விளாக்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் விளாக்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். போனப்போ தான் வந்து இந்த ஃபேவரட் கலர், இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் சைடு வந்து இப்படி தான் வந்து இருக்குது. நெக் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்குமே வந்து மேக்ஸி மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டீரியலும் வந்து ரொம்ப சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ உடனே வந்து நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், எங்கே வாங்குவேன் யூசுவலா, அண்ட் அதுக்கேற்ற மேக்கப், ஜுவல்லரிஸ் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு vlogல பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.